தமிழகம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மாநிலத்தில் நிலவும் கடும் அரசியல் போட்டிக்கு மத்தியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தடை காரணமாக கணிப்புகள் தாமதமாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் 84.9 வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. முடிவுகள் மே 4 அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வலுவான வாக்காளர் பங்கேற்புடன் நிறைவடைந்துள்ளது. அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் வாக்கு எண்ணிக்கை நாளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இது ஒரு தீவிரமான காத்திருப்புக்கு வழிவகுத்துள்ளது. பெரும் பரபரப்பு நிலவினாலும் இந்திய தேர்தல் ஆணையம் விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போதைக்கு கிடைக்காது. 5 மாநிலங்களில் வாக்குப்பதிவு மார்ச் 15 அன்று அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அசாம், கேரளா, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பிற பகுதிகளும் இந்த விரிவான தேர்தல் சுழற்சியின் ஒரு பகுதியாக உள்ளன. அதிக வாக்குப்பதிவு வாக்காளர் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது. தமிழகத்தில் 84.9% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. இது ஜனநாயக செயல்பாட்டில் மக்களின் வலுவான பங்கேற்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தொகுதிகளில் சேலத்தின் வீரபாண்டி தொகுதி 93.5% வாக்குப்பதிவுடன் முதலிடம் பிடித்தது. 4023 வேட்பாளர்களின் தலைவிதியை தீர்மானிக்க 5.73 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்தனர். 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ குறைந்தபட்சம் 118 இடங்களை பெற வேண்டும். வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற உள்ளது. அப்போது இறுதி தீர்ப்பு வெளியாகும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தடை முதற்கட்ட கணிப்புகளை தாமதப்படுத்துகிறது. எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 29 வரை தேர்தல் நடைபெறவிருக்கும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் இடைத்தேர்தல்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதித்துள்ளது. இந்த விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படலாம். எனவே மேற்கு வங்க தேர்தலின் 2ஆம் கட்ட மற்றும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரம்பரிய போட்டியாளர்கள் புதிய தேர்தல் சோதனையை எதிர்கொள்கின்றனர். தமிழகத்தின் அரசியல் களம் திராவிட முன்னேற்றக் கழகம், திமுக மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக ஆகியவற்றின் ஆதிக்கத்தால் நீண்ட காலமாக வடிவமைக்கப்பட்டு வந்துள்ளது. மாறிவரும் அரசியல் சூழல்கள் போட்டியின் புதிய அடுக்குகளை சேர்த்திருந்தாலும் இந்த தேர்தலும் அந்த மரபை தொடர்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஆரம்பகட்ட போக்கை உணர்த்தினாலும் தற்போதைய முடக்க நிலை காரணமாக சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த நடவடிக்கை கட்டுப்பாடுகளை கொண்டிருந்தாலும் வாக்குப்பதிவு இன்னும் நடைபெற்று வரும் பகுதிகளில் வாக்காளர்கள் மீது எந்தவொரு தேவையற்ற செல்வாக்கையும் செலுத்துவதை தடுப்பதன் மூலம் தேர்தல் செயல்முறையின் நேர்மையை பேணுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் அனைவரின் பார்வையும் மே 4 மீது உள்ளது. அன்று நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை மாநிலம் தனது பாரம்பரிய அரசியல் போக்கையே தொடருமா அல்லது ஒரு புதிய பாதையை வகுக்குமா என்பதை வெளிப்படுத்தும். தமிழகம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மாநிலத்தில் நிலவும் கடும் அரசியல் போட்டிக்கு மத்தியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தடை காரணமாக கணிப்புகள் தாமதமாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் 84.9 வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. முடிவுகள் மே 4 அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வலுவான வாக்காளர் பங்கேற்புடன் நிறைவடைந்துள்ளது. அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் வாக்கு எண்ணிக்கை நாளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இது ஒரு தீவிரமான காத்திருப்புக்கு வழிவகுத்துள்ளது. பெரும் பரபரப்பு நிலவினாலும் இந்திய தேர்தல் ஆணையம் விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போதைக்கு கிடைக்காது. 5 மாநிலங்களில் வாக்குப்பதிவு மார்ச் 15 அன்று அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அசாம், கேரளா, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பிற பகுதிகளும் இந்த விரிவான தேர்தல் சுழற்சியின் ஒரு பகுதியாக உள்ளன. அதிக வாக்குப்பதிவு வாக்காளர் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது. தமிழகத்தில் 84.9% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. இது ஜனநாயக செயல்பாட்டில் மக்களின் வலுவான பங்கேற்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தொகுதிகளில் சேலத்தின் வீரபாண்டி தொகுதி 93.5% வாக்குப்பதிவுடன் முதலிடம் பிடித்தது. 4023 வேட்பாளர்களின் தலைவிதியை தீர்மானிக்க 5.73 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்தனர். 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ குறைந்தபட்சம் 118 இடங்களை பெற வேண்டும். வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற உள்ளது. அப்போது இறுதி தீர்ப்பு வெளியாகும்.
தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தடை முதற்கட்ட கணிப்புகளை தாமதப்படுத்துகிறது. எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 29 வரை தேர்தல் நடைபெறவிருக்கும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் இடைத்தேர்தல்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதித்துள்ளது. இந்த விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படலாம். எனவே மேற்கு வங்க தேர்தலின் 2ஆம் கட்ட மற்றும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரம்பரிய போட்டியாளர்கள் புதிய தேர்தல் சோதனையை எதிர்கொள்கின்றனர். தமிழகத்தின் அரசியல் களம் திராவிட முன்னேற்றக் கழகம், திமுக மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக ஆகியவற்றின் ஆதிக்கத்தால் நீண்ட காலமாக வடிவமைக்கப்பட்டு வந்துள்ளது. மாறிவரும் அரசியல் சூழல்கள் போட்டியின் புதிய அடுக்குகளை சேர்த்திருந்தாலும் இந்த தேர்தலும் அந்த மரபை தொடர்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஆரம்பகட்ட போக்கை உணர்த்தினாலும் தற்போதைய முடக்க நிலை காரணமாக சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த நடவடிக்கை கட்டுப்பாடுகளை கொண்டிருந்தாலும் வாக்குப்பதிவு இன்னும் நடைபெற்று வரும் பகுதிகளில் வாக்காளர்கள் மீது எந்தவொரு தேவையற்ற செல்வாக்கையும் செலுத்துவதை தடுப்பதன் மூலம் தேர்தல் செயல்முறையின் நேர்மையை பேணுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் அனைவரின் பார்வையும் மே 4ஆம் தேதியின் மீது உள்ளது. அன்று நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை மாநிலம் தனது பாரம்பரிய அரசியல் போக்கையே தொடருமா அல்லது ஒரு புதிய பாதையை வகுக்குமா என்பதை வெளிப்படுத்தும். தமிழகம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மாநிலத்தில் நிலவும் கடும் அரசியல் போட்டிக்கு மத்தியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தடை காரணமாக கணிப்புகள் தாமதமாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் 84.9 வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. முடிவுகள் மே 4 அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வலுவான வாக்காளர் பங்கேற்புடன் நிறைவடைந்துள்ளது. அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் வாக்கு எண்ணிக்கை நாளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இது ஒரு தீவிரமான காத்திருப்புக்கு வழிவகுத்துள்ளது. பெரும் பரபரப்பு நிலவினாலும் இந்திய தேர்தல் ஆணையம் விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போதைக்கு கிடைக்காது. 5 மாநிலங்களில் வாக்குப்பதிவு மார்ச் 15 அன்று அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அசாம், கேரளா, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பிற பகுதிகளும் இந்த விரிவான தேர்தல் சுழற்சியின் ஒரு பகுதியாக உள்ளன. அதிக வாக்குப்பதிவு வாக்காளர் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது. தமிழகத்தில் 84.9% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. இது ஜனநாயக செயல்பாட்டில் மக்களின் வலுவான பங்கேற்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தொகுதிகளில் சேலத்தின் வீரபாண்டி தொகுதி 93.5% வாக்குப்பதிவுடன் முதலிடம் பிடித்தது. 4023 வேட்பாளர்களின் தலைவிதியை தீர்மானிக்க 5.73 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்தனர். 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ குறைந்தபட்சம் 118 இடங்களை பெற வேண்டும். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்போது இறுதி தீர்ப்பு வெளியாகும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தடை முதற்கட்ட கணிப்புகளை தாமதப்படுத்துகிறது. எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 29 வரை தேர்தல் நடைபெறவிருக்கும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் இடைத்தேர்தல்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதித்துள்ளது. இந்த விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படலாம். எனவே மேற்கு வங்க தேர்தலின் 2ஆம் கட்ட மற்றும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரம்பரிய போட்டியாளர்கள் புதிய தேர்தல் சோதனையை எதிர்கொள்கின்றனர். தமிழகத்தின் அரசியல் களம் திராவிட முன்னேற்றக் கழகம், திமுக மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக ஆகியவற்றின் ஆதிக்கத்தால் நீண்ட காலமாக வடிவமைக்கப்பட்டு வந்துள்ளது. மாறிவரும் அரசியல் சூழல்கள் போட்டியின் புதிய அடுக்குகளை சேர்த்திருந்தாலும் இந்த தேர்தலும் அந்த மரபை தொடர்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஆரம்பகட்ட போக்கை உணர்த்தினாலும் தற்போதைய முடக்க நிலை காரணமாக சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த நடவடிக்கை கட்டுப்பாடுகளை கொண்டிருந்தாலும் வாக்குப்பதிவு இன்னும் நடைபெற்று வரும் பகுதிகளில் வாக்காளர்கள் மீது எந்தவொரு தேவையற்ற செல்வாக்கையும் செலுத்துவதை தடுப்பதன் மூலம் தேர்தல் செயல்முறையின் நேர்மையை பேணுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் அனைவரின் பார்வையும் மே 4ஆம் தேதியின் மீது உள்ளது. அன்று நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை
மாநிலம் தனது பாரம்பரிய அரசியல் போக்கையே தொடருமா அல்லது ஒரு புதிய பாதையை வகுக்குமா என்பதை வெளிப்படுத்தும்.